Welcome to Glittering Lines and Arts. இன்றைய மிட்டாய் துணுக்குகளாக வருவது அரசன். ஒரு சிறந்த அரசன். ஒரு உண்மை கதை. ஒரு நாட்டின் அரண்மனை முன் மக்கள் கூச்சலிட்டு புரட்சி செய்தனர். அவர்களின் கோபம் வானத்தை எட்டியது. அந்த சத்தம் கேட்டு மன்னர் வெளியில் வந்தார். ஒரு கையில் மகுடம், மற்றொரு கையில் செங்கோல். அவர் அமைதியாக கேட்டார், என்ன பிரச்சனை? மக்கள் சொன்னார்கள், நீங்கள் நல்ல அரசர் இல்லை. ஒரு நொடி கூட கோபப்படாமல் மன்னர் சிரித்தார். அப்படியா, சரி, இனி நீங்களே ஆட்சி செய்யுங்கள். அவர் தனது மகுடத்தையும் செங்கோலையும் கொடுத்து ஒரு விவசாயியின் வயலில் வேலை செய்ய போய்விட்டார். மக்கள் மகிழ்ந்தனர். இப்போ நம்ம நாட்டில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தனர். ஆனால் பிரச்சனைகள் அப்போதுதான் ஆரம்பித்தது. எவ்வளவு முயன்றாலும் அவர்களால் அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியவில்லை. இறுதியில் அவர்கள் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த மன்னரை தேடிச் சென்றனர். நீங்கள்தான் மீண்டும் அரசராக இருக்க வேண்டும், எங்களை வழிநடத்துங்கள் என்று கேட்டனர். மன்னர் சம்மதித்தார். அதன் பிறகு அவர் அநியாயத்தை தண்டித்தார், நல்லதை வளர்த்தார், மக்களுக்கு நீதி செய்தார். மக்களும் அவரை தங்களுள் ஒருவராக எண்ணி அனைத்து குறைகளையும் பகிர்ந்தனர். மன்னரும் தனது முழு முயற்சியுடன் அனைத்தையும் சரி செய்தார். சில நாட்கள் கழித்து மீண்டும் மக்கள் அரண்மனை முன்கூடியனர். மன்னர் வெளியே வந்து கேட்டார், இப்போ என்ன பிரச்சனை? நான் என் கடமையை சரியாக செய்யவில்லையா? மக்கள் சிரித்தபடி சொன்னார்கள், இல்லை மன்னா, நீங்கள்தான் சிறந்த அரசர், அதை சொல்லத்தான் வந்தோம். அப்போது மன்னர் மெதுவாக சொன்னார், உண்மையில் நான் அரசன் இல்லை, நீங்கள்தான் உண்மையான அரசர்கள். நீங்கள் என்னை நல்லவன் இல்லை என்று நினைத்தபோது நான் நல்லவன் இல்லை. நீங்கள் என்னை சிறந்தவன் என்று நினைத்தபோது நான் சிறந்தவன் ஆனேன். உங்கள் உள்ளங்கள்தான் உண்மையான அரசாட்சி, மக்கள்தான் உண்மையான அரசாங்கம். இச்சின்ன கதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், எண்ணமே செயலாகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.